அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். தற்போது அமைச்சரவை கூட்டம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழக அரசின் சார்பில் கொண்டு வரப்பட்டுள்ள திட்டங்கள், அதே போல அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது குறித்தும், மேலும் புதிய திட்டங்கள் அறிவிப்பு குறித்தும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பல்வேறு விஷயங்களுக்கு இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக அரசினுடைய திட்டங்கள் தமிழகம் முழுக்க எந்த அளவுக்கு சென்றிருக்கிறது என்ற அடிப்படையில் அதுவும் குறித்தும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமாக இந்த பட்ஜெட் குறித்தும் தற்போது விரிவாக விவாதிக்கப்படும் நிலையில் தமிழக அரசு புதிய அறிவிப்புகள் மற்றும் புதிய செலவுகளை வழங்க இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரான தற்போது நடைபெற இருக்கிறது. அது குறித்து முழுமையாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு முக்கியமாக பிரச்சனை இருக்கக்கூடிய அந்த சர்க்கார் பட்டம் என்ற அடிப்படையில் பல இடங்களில் பொதுமக்களுக்கு பட்டா வழங்கப்படாமல் அவர்களுக்கு ஆங்கிலேய காலத்திலிருந்து சர்க்கார் பட்டா என்று அந்த அடிப்படையிலே வழங்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் நிரந்தர பட்டா வழங்குவதற்கான அந்த ஒப்புதலும் இந்த நிலையத்தில் அமைச்சரவையில் ஒப்பந்தமாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அது மட்டும் அல்லாமல் தமிழக அரசினுடைய அந்த மானிய கோரிக்கையாகவும் துவங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 மாத காலம், 40 நாட்கள் வரை இந்த கூட்டத்தொடரானது தொடர்ச்சியாக நடைபெறும். அது குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழக அரசுக்கு போதுமான அளவுக்கு நிதி கையிருப்பு இல்லை என்றாலும் கூட பல திட்டங்களை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்தும் முழுமையாக நீதித்துறை அமைச்சரகம் சார்பில் அந்த அமைச்சரவை கூட்டத்தில் விளக்கம் தெரிவிக்கப்படவும் இருக்கிறது. எனவே இந்த நடைபெறும் இந்த அமைச்சரவை கூட்டமானது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக கருதப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.